Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So, two topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்ல உங்க பர்சன் ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்களா அப்படின்ற பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ்ல வந்து இருக்கீங்க, இல்ல உங்க பர்சன் கிட்ட நீங்க ரொம்ப அதிகமா ஒரு சில பேச்சுவார்த்தை வந்து இல்ல, எப்ப பார்த்தாலும் ஒரு லெஸ் கான்டாக்ட்லயே வந்து போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு ஆன் அண்ட் ஆஃபா வந்து தான் இருக்காங்க, ஒரு கோஸ்டிங் எனர்ஜில இருக்கு, சரியா பேசுறாங்க, சரியா பேச மாட்டேன்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வந்து பேசுறாங்க, பழகுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குது, ஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ஸ்டக்கான ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ நீங்க கரண்ட்லி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கலாம் உங்க பர்சனோட சைட்ல இருந்து அந்த ஒரு ரீயூனியனுக்குரிய வாய்ப்பு இருக்கா, ஒரு செகண்ட் சான்ஸ்க்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பத்தி இந்த இடத்துல நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ரீடிங், ஸோ கைஸ் கவர்ஷன் பார்க்கலாம் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட் சப்போர்ட் நீங்க கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் இருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். ஸோ இந்த எனர்ஜிஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு மிக்ஸ்டான ஒரு எனர்ஜிஸாக தான் இங்கே வந்து இருக்கு. நிறைய மெசேஜஸ் எல்லாமே நம்ம இந்த ரீடிங்ல வந்து கவர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸாக்டா இதை பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த பர்சன் த்ரூ ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் இருக்குமா, அவங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்க போறாங்களா அப்படின்றத பத்தி நம்ம மெயினா இந்த ரீடிங் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, எவ்வளோ ஒரு டிவைனோட ஒரு சிக்னல் மாதிரி இங்க வந்து இருக்கு நீங்க பாருங்க. ஸோ பிகாஸ் நமக்கு டைரக்டா அந்த ஆக்ஷனை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம், அதை பேஸ் பண்ணியே ஒரு கார்டு இங்க வந்திருக்கு. ஸோ இந்த எனர்ஜிஸை நான் பார்க்கும்போது நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நான் சேனல் பண்ற ஒரு விஷயம். ஸோ உங்களோட மேரேஜ் லைஃபுக்காகவும் நீங்க இந்த வீடியோ வந்து சில பேர் வந்து பார்க்கலாம். சில பேரோட ரிலேஷன்ஷிப் நம்ம பார்க்கும்போது ஒரு சிச்சுவேஷன்ஷிப்பா கூட வந்து இருந்திருக்கும். ஸோ அதாவது நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்ட்டா நீங்க வந்து இருந்திருக்க மாட்டீங்க, அந்த பர்சன் கூட உங்களுக்கு நெருக்கமான ஒரு சில பழக்கம் எல்லாமே இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே நீங்க என்னன்னா லைக் ஓகே, ஸ்டார்டிங்ல அந்த பர்சன் கிட்ட நம்ம கொஞ்சம் நல்லா பேசி பழகுவோம், ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி நீங்க இருந்திருப்பீங்க. ஸோ டே பை டே ஒரு சில டைம் போக போக டைம் எடுக்க எடுக்க அந்த பர்சன் மேல நீங்க இன்னும் உங்களோட அந்த ஒரு லவ்வா இருக்கட்டும், ஸோ அந்த ஒரு கேரா இருக்கட்டும், அவங்க மேல அந்த ஒரு அப்சஷனா நீங்க அவங்க வந்து நீங்க ஒரு லவ்வோட நீங்க வந்து பார்க்கிறதா இருக்கட்டும். ஸோ அது இங்க வந்து ரொம்ப அதிகமாவே வந்து இருந்திருக்கும். ஸோ டீப் இன்சைட் என்ன அப்படின்னா, இந்த பெர்சன் கூட நீங்க ரொம்ப கனெக்ட் ஆக நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இங்க ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் இங்க வந்து என்னன்னா, பெரட்டி போட்ட மாரி தான் இருக்கு. அத பத்தி நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இங்க வந்து இந்த விஷயம் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆ உங்களோட பெர்சன் இல்லன்னா நீங்க 2 பேரோட எனர்ஜி நம்ம வந்து பார்க்கும்போது, ரைட் நவ் நீங்க 2 பேரும் உங்களோட லைஃப்ப நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் வந்து இருக்கீங்க. பட் இங்க இன்னொரு ஒரு விஷயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சது என்ன அப்படின்னா, நெறைய பேருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கலாம். நெறைய பேருக்கு நான் சொன்ன மாரி இந்த சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்திருப்பீங்க. இந்த மாரி எக்ஸ்ட்ராவா பல பிரச்சனைகள் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு பிளாக்கேஜஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ டெஃபினட்டா தேர்ட் பெர்சனோட இன்வால்வ்மென்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ப கண்டிப்பா வந்து கெடுத்திருக்கும். உங்களுக்கு இந்த பெர்சனோட லைஃப்ப பத்தி உங்களுக்கு தெரியல. ஸோ எதுக்கு அவங்க திடீர்னு வந்து பேசாம போயிட்டாங்க? ஏன் அந்த கோஸ்டிங் எனர்ஜி இருக்கு? ஏன் இப்படி ஆன் அண்ட் ஆஃபா இருக்காங்க? ஏன் சரியான பேச்சுவார்த்தை இல்ல? ஃபர்ஸ்ட் நல்லா பேசினாங்க, பழகுனாங்க. நீங்க அடிக்கடி அவங்கள மீட் பண்றதா இருக்கட்டும், அடிக்கடி நீங்க அவங்களோட வீட்டுக்கு நீங்க போறீங்களோ, இல்ல அவங்க ரூம்ல போய் நீங்க பார்க்க போறீங்களோ, ஸோ அந்த மாரி என்ன ஒரு மீட்டப் இருந்திருந்தாலும், பட் நம்ம மேக்ஸிமம் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அந்த கான்வர்சேஷன் எதுவுமே வந்து இருந்திருக்காது. கம்ப்ளீட்டா அந்த ஒரு சில பேருக்கு அந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும். சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாரி ஒரு ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாரி வந்து இருந்திருக்கலாம். உங்களுக்கு டிஃபால்ட்டா தெரியல. என்ன அங்க வந்து போயிட்டுருக்கு. அந்த பெர்சனல் லைஃப்ல என்ன போயிட்டுருக்கு அப்டின்னா, ஸோ இங்க மெயினா என்ன அப்டின்னா, நெறைய விஷயங்கள் உங்க பெர்சன் உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கலாம். நீங்களும் நெறைய விஷயங்கள் உங்க பெர்சன்ட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. இங்க 2 செட்டான விஷயத்த நான் பார்க்குறேன். நான் 2யும் உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல உங்களுக்கு எது பொருந்துதோ அத மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்பிள்க்கு பார்க்கும்போது, உங்க பெர்சனோட சைட்ல ஏதாவது தேர்ட் பெர்சனோட இன்வால்வ்மென்ட் இருந்திருக்கலாம். டெஃபினட்டா வந்து இருந்திருக்கும். இந்த ரீடிங்க பார்க்கும்போது, தேர்ட் பார்ட்டியோட பிரசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ உங்க பெர்சனோட சைட்ல ஏதாவது ஒரு தேர்ட் பெர்சன் இன்வால்வ்மென்ட் இருந்திருக்கும். ஸோ அவங்க இன்னொருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம். ரிலேஷன்ஷிப்ல வந்து பழகியிருக்கலாம். மேபி உங்ககிட்ட வந்து இல்ல அவங்க ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு தான், அவங்க ஜஸ்ட் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அந்த மாரி ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அது உண்மை கிடையாது. அது கண்டிப்பா ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் வந்து இருந்திருக்கும். சில பேருக்கு மேபி அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் க்ளோஸ்டா கூட அவங்க கிட்ட வந்து பழகியிருப்பாங்க. இது ஒன் செட் ஆஃப் பீப்பிள். செகண்ட் செட் ஆஃப் பீப்பிள் பார்க்கும்போது, வியூவர்ஸ் யாரெல்லாம் இந்த வீடியோ நீங்க வந்து பார்க்குறீங்களோ, உங்க சைட்ல நீங்க யார்கிட்டயாவது
ஏதாவது தேர்ட் பர்சன் அப்படின்ற மாரி உங்களோட சைட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சில இந்த இஷ்யூஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். நீங்க யார்கிட்டயாவது வந்து க்ளோஸா பழகியிருப்பீங்க. இல்ல ஒரு ஃப்ரெண்டோ, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோ, இல்ல பொதுவா நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இன்னொருத்தவங்க கூட வந்து இருந்திருக்கலாம். ஸோ அத பத்தின விஷயங்கள் உங்க பெர்சனுக்கு வந்து தெரிய வந்திருக்கும். இங்க 2 பேர்ல யாரு சைட்ல மிஸ்டேக் நடந்திருந்தாலும் சரி, அங்க ட்ரஸ்ட்ட பிரேக் பண்ண மாரி இருந்திருக்கும். ஸோ இந்த விஷயத்தோட ஹைலைட்டே என்ன? இந்த ரிலேஷன்ஷிப்போட ஹைலைட்டே என்ன அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்திருக்காது. சரி பேசுவோம், பழகுவோம், பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு ஸ்லோவா நம்ம எடுத்துட்டு போகலாம். இந்த ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப ரஷ் அண்ட் புஷ் பண்ண வேண்டாம். ஆ ஸோ இப்பவே வந்து ஒரு பார்ட்னர் மாரி நம்ம திங்க் பண்ண வேண்டாம். இல்ல ஒரு ஃபியூச்சர நம்ம திங்க் பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற அந்த மென்டாலிட்டில மட்டும் நீங்க வந்து பழகியிருப்பீங்க. பட் நாளடைவுல பார்க்கும்போது அது ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல மாறியிருக்கும். அது ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்வெர்ட் ஆயிருக்கும். சில பேரு நான் சொன்ன மாரி ஒரு க்ளோஸ்டு ரிலேஷன்ஷிப் ஸோ அந்த மாரி சில இன்வால்வ்மென்ட் கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அந்த லவ் எனர்ஜி அங்க வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ நீங்க அந்த பெர்சன வந்து உங்களோட லவ்வரா தான் நீங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்க பெர்சன லவ்வரா பார்க்கும்போது என்னன்னா, அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன தோணும்? ஸோ இந்த பெர்சனோட லைஃப் அமைஞ்சா நல்லாருக்கும். இவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணணும். இவங்க தான் என் லைஃப் பார்ட்னர் அப்படின்ற அந்த ஒரு தாட் உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்ப அந்த லைஃப் பார்ட்னர், என்னோட பார்ட்னர் அப்படின்ற அந்த விஷயம் கிரியேட் ஆகும்போது, இங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆக ஆரம்பிக்குது இந்த ரிலேஷன்ஷிப்ல. பிகாஸ் தேர்ட் பெர்சனோட இன்வால்வ்மென்ட். ஸோ நான் சொன்ன மாரி 2 பேர்ல யாராவது ஒரு சைட்ல டெஃபினட்டா தேர்ட் பெர்சன் இன்வால்வ்மென்ட் கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா, அந்த எனர்ஜிய பொறுத்தளவுக்கு அப்படிதான் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நீங்க ஒரு ஒன் டைப் ஆஃப் வியூக்கு நீங்க வந்து போயிட்டீங்க. உங்களுக்கு சர்டைன் விஷயம் வந்து என்னன்னா, ஆ லைக் உங்களுக்கு சரியான ஒரு சில கிளாரிட்டி இல்லாம இருந்திருக்கும். ஏன்னா பேச்சுவார்த்தை வரல, 2 பேரும் சரியா பேசல அப்படிங்கிறப்பயே, ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல ஓவர் திங்கிங் அப்படின்றது கண்டிப்பா இருக்க தான் செய்யும். அதிகமா நம்ம சில விஷயங்கள வந்து யோசிப்போம். அது நடக்குமோ, அது நடக்காதோ, ஆ இல்ல அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் அதாவது அந்த மாரி ஒரு சூழல் அவங்களோட வாழ்க்கையில இருக்குமோ, இருக்காதோ, பட் நம்மளுக்கு ஒரு சில கற்பனைகள் வந்துரும். இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நடந்திருக்கும், இதனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைலாம் வந்திருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஓவர் திங்கிங் அப்படின்ற அந்த ஒரு அதிகமா அத பத்தி சிந்திக்கிறது, கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கலாம். ஸோ இதே மாரி ஒரு விஷயம் உங்களோட பெர்சனுக்கும் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, அ இந்த தேர்ட் பார்ட்டியோட இஷ்யூஸ் இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு வரலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் உங்களோட பெர்சனோட சைட்ல இருக்கு அப்டின்ற பட்சத்துல, தேர்ட் பார்ட்டி இப்ப கொஞ்சம் அந்த பெர்சனல் லைஃப்ல வந்து இல்லாம இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ தேர்ட் பெர்சன் கிட்ட இருந்தும் உங்க பெர்சன் வந்து விலகி இருப்பாங்க. அதுவே இப்ப நீங்க தேர்ட் பார்ட்டி கூட இருக்கீங்க, உங்களுக்கு வேற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, இல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்டின்னா, நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ப ஸ்டில் கன்டின்யூ பண்ணிட்டு தான் வந்து இருந்திருப்பீங்க. நீங்க இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப்ப விட்டு நீங்க வெளில வரல. ஸோ உங்கள பொறுத்தளவுக்கு ஓகே அந்த பெர்சன் புடிச்சிருக்கு, பேசுறேன், பழகுறேன் அப்படின்ற அந்த ஒரு லிமிட்டாவது நீங்க அவங்க கிட்ட வச்சிருப்பீங்களே தவிர்த்து, மத்தபடி அந்த உங்களோட லைஃப்ல இருக்க அந்த தேர்ட் பெர்சன நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. பட் உங்களோட பெர்சனல் சைட்ல இருந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அவங்க சைட்ல தேர்ட் பெர்சனோட இஷ்யூஸ் இருக்குன்னா, கண்டிப்பா அவங்க அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. சில சிச்சுவேஷன் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கி, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சில சண்டை ஏதாவது வந்து நடந்திருக்கும். ரீசன்ட் டைம்ல ஏதாவது ஒரு சில சண்டை நடந்திருக்கலாம். ஸோ அதனால என்னவோ அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு இவங்க பிரிஞ்சிருப்பாங்க. இவங்களோட எனர்ஜி பார்க்கும்போது ஒரு தனியா தான் இருக்க மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ சில பேருக்கு இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா வந்து இருக்கலாம். நீங்க 2 பேரும் ஏதாவது வேலை பார்க்குற இடத்துல நீங்க இவங்கள வந்து மீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்க வேற ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்கலாம். அவங்க வேற ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்கலாம். 2 பேரோட அபார்ட்மெண்ட் மேபி ஒரு சேம் அபார்ட்மெண்ட்டா கூட ஃபர்ஸ்ட் வந்து இருந்திருக்கும். பட் இப்போ நீங்க இருக்கிற ஒரு பிளேஸா இருக்கட்டும், அவங்க இருக்கிற ஒரு இடமா இருக்கட்டும், அது இப்ப வேற வேற இடமா இருக்கும். ஸோ பொதுவா அவங்கள மீட் பண்றதுக்கோ, அவங்க வாழ்க்கையில என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கோ எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, இப்போ இந்த பெர்சன் கம்ப்ளீட்டா பார்க்கும்போது, உங்களோட பெர்சன் கம்ப்ளீட்டா பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் ஆன ஒரு எனர்ஜியா தான் இங்க வந்து இருக்கு. தனியா தான் இருக்காங்க அப்டின்ற அந்த ஒரு எனர்ஜி தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ இப்ப தனியா இருக்காங்க அப்டிங்கிறப்ப, ஸோ உங்கள பத்தின நெனப்பு அவங்களுக்கு ரொம்ப அதிகமா வரதான் செய்யுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், உங்கள பத்தின தாட்ஸா இருக்கட்டும், ஸோ நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட லைஃப்ல என்ன போயிட்டு இருக்கு? நீங்க மூவ் ஆன் ஆயிட்டீங்களா? உங்களோட லைஃப்ல வேற யாராவது இருக்காங்களா? அப்டின்ற மாரி, ஸோ அவங்களுக்கு ஒரு சில கேள்விகள் உங்க மேல வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ அவங்க அந்த ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு எனர்ஜில தான் அவங்களும் வந்து தள்ளப்படுறாங்க அப்படின்ற விஷயம் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இங்க நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இதுல ரீயூனியன் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு செகண்ட் சான்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எஸ் செகண்ட் சான்ஸ் கூடயே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டே நான் உங்களுக்கு இந்த ரீடிங் ஸ்டார்ட் ஆகும்போதே நான் சொல்லியிருப்பேன். அத கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்க மாரி நமக்கு கார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றது. ஸோ இத பார்க்கும்போது என்ன அப்படின்னா, கண்டிப்பா இந்த கரெக்ஷன்ல மறுபடியும் ஒரு இம்ப்ரூவ்மென்ட் வரதான் செய்யும். மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து தொடர தான் செய்யும் அப்படின்ற விஷயம் தான் நான் வந்து பார்க்குறேன். எ நியூ லைஃப், எ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கன்ஃபர்மேஷன்
வந்திருக்கீங்க. ஸோ புதுசா இந்த உறவு மறுபடியும் வந்து தொடர ஆரம்பிக்கும். இதுல என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நீங்க இப்ப இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேண்டாம், இந்த பெர்சன் தான் உங்களுக்கு ஆக்சுவலா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தாராளமா இத ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே. பிகாஸ் நீங்க எந்த ஒரு டெசிஷனும் மேக் பண்ணாம இருக்கீங்க. உங்களுக்கு இப்ப தேர்ட் பார்ட்டி உங்களோட சைட்ல எந்த ஒரு தேர்ட் பர்சனும் இல்ல அப்படின்னா, தென் கம்ப்ளீட்லி ஓகே. ஒரு பிரச்சனையும் இங்க இல்ல. நீங்க டைரக்ட்டா இந்த பெர்சன நீங்க அப்ரோச் பண்றதா இருக்கட்டும், அந்த பெர்சன் உங்கள அப்ரோச் பண்றதா இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க தொடர்றதா இருக்கட்டும், அது கம்ப்ளீட்டாவே வந்து ஒரு பாசிட்டிவ் வேல அங்க வந்து போகும். எந்த ஒரு தடையும் இல்லாம ஒரு பாசிட்டிவ் வே அங்க வந்து போகும். பட் உங்களுக்கு நான் சொன்ன மாரி ஏதாவது தேர்ட் பர்சன் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க டிசிஷன் மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இவங்கள நம்ம சூஸ் பண்ணலாமா? இல்ல இந்த தேர்ட் பர்சன சூஸ் பண்ணலாமா? அப்படின்ற அந்த ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கீங்க அப்படின்னா, தென் நீங்க இந்த பெர்சன நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பெர்சன் கூட உங்களுக்கு ஒரு லைஃப் வந்து ரொம்ப ஒரு நல்ல லைஃபா இருக்கும். பாஸ்ட்ல நெறைய மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம். பட் எனிவேஸ் இங்க வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் குடுக்குறது வந்து தப்பு இல்ல அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இந்த பெர்சன் டெஃபினட்டா உங்கள வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. டெஃபினட்டா இந்த பெர்சன் நீங்க எதிர்பார்க்குற மாரி நீங்க அந்த பெர்சன் உங்கள வந்து ஐ லவ் யூ சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, டெஃபினட்டா அவங்க அந்த லவ்வ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தான் வந்து செய்வாங்க. ஸோ ஏன்னா இந்த பெர்சன் எமோஷனலா இருக்காங்க. சம் கைண்ட் ஆஃப் அன் எமோஷனல் கம்ப்ளீட்டாவே இருக்கு உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது. ஸோ நீங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி அந்த ஒரு ஃபீலா இருக்கட்டும், அந்த ஒரு லவ்விங் எனர்ஜியா இருக்கட்டும், அது இப்போ இந்த பெர்சன் கிட்ட வந்து இருக்கு. நீங்க உண்மையாவே இந்த பெர்சன் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, தாராளமா இந்த பெர்சன் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பெர்சன் டெஃபினட்டா உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்களோட காதல் என்னவோ அத உங்ககிட்ட வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இப்ப அவங்களோட உண்மையான அந்த ஒரு ஃபீல வெளிப்படுத்தும்போது, இனிமே இந்த பெர்சன் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண போறது கிடையாது. இனிமே இந்த பெர்சன் வந்து வேற யார்கிட்டயும் வந்து ஹேங் அவுட் பண்றதோ, வேற யார்கிட்டயும் வந்து பேசுறதோ, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மத்த பெர்சன் கிட்ட வந்து பேசுறதோ, அது எல்லாமே இவங்க வந்து குறைச்சுப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ பொதுவா இந்த டைம்ல என்ன அப்படின்னா, மத்தவங்க மேல அவங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாத மாரி தான் வந்து இருக்காங்க. உங்கள பத்தின சிந்தனை, உங்கள பத்தின தாட்ஸ் இதுதான் அவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. மேபி இவங்க வந்து உங்களோட ஃபோட்டோஸ் ஏதாவது நீங்க சோசியல் மீடியாஸ்ல ஏதாவது ஃபோட்டோஸ் ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா, அதெல்லாம் இவங்க வந்து பார்க்கலாம். ஸோ அது ஒரு மெமரீஸா வந்து பார்க்கலாம். உங்களோட ஃபேஸ் அவங்க வந்து பார்க்கலாம். உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாரி சில விஷயங்கள் தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த பெர்சன் என்னன்னா லைக் டீப்பா உங்ககிட்ட ரொம்ப கனெக்ட் ஆற மாரி வந்து ஃபீல் பண்றாங்க. ஒரு விதமான ரிலேஷன் ஆயிருக்கும் இவங்களுக்கு. அந்த தேர்ட் பெர்சன் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில போன அந்த விஷயத்துல இருந்து இவங்க கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, நீங்க இந்த பெர்சனோட லைஃப்ல ஒரு நல்ல ஒரு பார்ட்னரா இருந்திருக்கீங்க அப்படின்றது தான் அவங்க வந்து தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த உறவு அவங்களோட லைஃப்க்கு வேணும் அப்படின்ற மாரி அவங்க ஒரு டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க மறுபடியும் வராங்க. உங்ககிட்ட அப்ரோச் பண்ணவும் செய்றாங்க. செகண்ட் திங் அந்த ஒரு செகண்ட் சான்ஸ்க்காக அவங்க வெயிட் பண்றாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இப்ப நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா கடவுள் குடுக்குற ஒரு வாய்ப்புன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இங்க நெறைய பேரோட எனர்ஜி பார்க்கும்போது, நீங்க இந்த பெர்சன் வேணும்னு தான் நீங்க ஆசைப்படுறீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த பெர்சன் வேணும் அப்படின்னா, தாராளமா இந்த கனெக்ஷன ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த கனெக்ஷன் நல்ல கனெக்ஷன் தான். இந்த பெர்சனும் ஒரு நல்ல பெர்சன் தான். ஸோ அதாவது தப்பு பண்ணாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால ஒருத்தவங்க ஒரு ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வாய்ப்பு குடுங்க. மாறுறாங்களா அப்படின்ற ஒரு வாய்ப்பு குடுங்க. ஸோ இங்க வந்து செகண்ட் சான்ஸ் நீங்க குடுக்குறது பெஸ்ட்டா தான் இருக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதோட அவுட்புட் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ ஃபைனலா இங்க டெஃபினட்டா வந்து நம்ம பார்க்கும்போது, நெறைய ஒரு சில பேச்சுவார்த்தையில ஒரு சில சண்டை, சச்சரவு அந்த மாரி நெறைய பாஸ்ட் ட்ராமாஸ் அண்ட் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் அண்ட் பாஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது உங்க 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க 2 பேரும் வேண்டா வெறுப்பா வந்து இருக்கிறது. அவங்க கம்ப்ளீட்டா உங்கள அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவங்க கம்ப்ளீட்டா இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம். நீ எனக்கு வேண்டாம். நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி அவங்க என்னென்னமோ பேசியிருக்கலாம். அவங்கள வந்து ஹர்ட் பண்ற மாரி என்னமோ பேசியிருக்கலாம். பட் இப்போ என்ன அப்படின்னா, ஸோ அந்த பெர்சன் அப்போ உங்களோட லைஃப்ல அவைலபிளா இல்லனாலுமே, இனிமே அவங்க உங்க லைஃப்ல அவைலபிளா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களோட லைஃப்ல அவங்க ஒரு பார்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு லைஃப் டைமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ நீங்க டிசைட் பண்ணி பாருங்க. பட் என்ன பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு வொர்த்தான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இந்த பெர்சனும் ஒரு வொர்த்தான ஒரு பெர்சன் தான். ஸோ அதனால தான் இந்த விஷயத்த நான் ரிப்பீட்டடா உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். உங்களுக்கு டெஃபினட்டா இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னா ப்ரொசீட் பண்ணுங்க. தாராளமா ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த ரீடிங்க நீங்க 5 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளைம் பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வரட்டும். ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசன்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் எஸ்எல்எஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். அண்ட் எஸ்எல்எஸ் இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிள் விஷயம்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க
அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரிடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட்டாக தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எஜுகேஷன்ஸாக இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அண்ட் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலாக இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்லை பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகேன் கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டாலிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன், கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. I love you all. Take care. Bye bye guys. Bye bye.